ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ரொம்பவே தொல்லை கொடுக்கக்கூடிய எலிகளை எப்படி வீட்டை விட்டு ஒழிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அது கூடவே சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் அழையா விருந்தாளியாக வரக்கூடிய இந்த எலிகள் நம்ம வீட்டில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணும். நம்ம வச்சுருக்கக்கூடிய நல்ல துணிகளை கிழிக்கிறதும், நம்ம ரொம்பவே முக்கியமாக வச்சுருக்கக்கூடிய சில ஃபைல்ஸு, பசங்களுடைய புக்ஸு, இதை எல்லாத்தையுமே கடித்து கொதறி ஒரு வழி ஆக்கும். இது மாதிரியே நம்ம வச்சுருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மேலேயும் அதனுடைய எச்சத்தெல்லாம் விட்டுட்டு போகும். அதே மாதிரி அரிசி மூட்டையை வீணாக்கி வைக்கும். இந்த மாதிரி நிறைய வேலைகளை அந்த எலிகள் பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிகளை நம்ம எப்படி ஓட விரட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நம்ம சில எலி பொறிகள்லாம் வச்சு பிடிப்போம். அப்படியும் அந்த எலி அதில் மாட்டாமல் ஓடிவிடும். அதெல்லாம் பார்க்கும்போது அடடா, நம்மளை விட ரொம்ப புத்திசாலியாக இருக்குது இந்த எலிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணும். இந்த எலிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் சாமிக்கு தூபம் போடக்கூடிய அந்த சாம்பிராணி, எரிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணியோட சாம்பல் தான். அந்த சாம்பலை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே சாம்பிராணி போடுறதுக்கு செரட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த கொட்டாங்குச்சி தான் யூஸ் பண்ணுவேன். அதில் வைக்கும்போது நம்மளுக்கு எடுத்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. இப்போ இந்த சாம்பிராணியோட சாம்பலை 2 டீஸ்பூனும், அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கான தனி மிளகாய் தூள் இருந்துச்சு, அந்த தனி மிளகாய் தூளையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட 2 ரூபா ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 கலவையையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்ட பிறகு அதுக்கு எலிக்கு என்ன மாதிரி உணவு பிடிக்குமோ அந்த உணவுப் பொருளை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் கோதுமாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கடலை மாவு எடுத்துக்கலாம், இல்லை வேர்க்கடலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதனா கூட எடுத்துக்கலாம். வாழைப்பழம், தக்காளி, இந்த மாதிரி பழ வகைகள் இருந்தாலும் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கூட இந்த கலக்கக்கூடிய இந்த கலவையை அது நடுவில் வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த சாம்பிராணி வற்றி எரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த சாம்பலானது எலியோட வயிற்றில் பிரச்சனை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது எலிகள் நம்ம வீட்டு பக்கம் வராது. பழங்கள் எதுவும் அப்படி இல்லை அப்படின்னா எலிகளுக்கு பிடித்தமான ப்ரெட்டு, இல்லை கோதுமாவு, கடல மாவு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு செஞ்சதை நம்ம எலிகளுக்கு பிடித்தமான எந்த பொருளில் வேணாலும் நம்ம தடவி வைக்கலாம். ஆனால் நான் இப்போ இதை எதில் தடவை போகிறேன் அப்படின்னா, பேப்பரில் தான் தடவை போகிறேன். எலிகள் எதை சாப்பிடுதோ இல்லையோ கண்டிப்பாக பேப்பரை கொஞ்சமாவது அது கடித்து தின்னாமல் இருக்காது. அதனால் நம்ம ஒரு 4-5 குட்டி குட்டி துண்டு பேப்பர்களாக கிழிச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் தான் இல்லை, ஏதாவது வேஸ்டான பேப்பர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஏதாவது ப்ரெட்டு இல்லை பொறை அது மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தாலும் அதில் கூட நம்ம இந்த பேஸ்ட்டை தடவி வைக்கலாம். இப்போ நான் கிழிச்சு வச்ச அந்த பேப்பரில் தான் இந்த பேஸ்ட்டை தடவி விட போகிறேன். எல்லா துண்டு பேப்பர்லேயும் இந்த பேஸ்ட்டை நல்லா தடவி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல எலிகள் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடங்களில் இந்த பேஸ்ட்டு தடவின இந்த பேப்பரை வச்சு விடலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே குட்டி குட்டி துண்டு பேப்பர்களாக நம்ம கிழிச்சு எடுத்துப்போம். இப்போ அதில் இந்த பேஸ்ட்டை நல்லா தடவி கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தடவி கொடுத்த இந்த பேப்பர்களை நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் எலிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமோ அந்த மாதிரி இடங்களில் இதை வச்சு விட்டுடலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஷாம்போட வாசனைக்கும் சாம்பிராணி தூளோட வாசனைக்கும் கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வராது. கேஸ் ஸ்டவ்வுக்கு அடியிலலாம் கரப்பாம்பூச்சி தொல்லையும் பல்லி தொல்லையும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய எலிகள் ஏதாவது தின்னுட்டு அந்த கேஸுக்கு அடியில் தான், ஸ்டவ்வுக்கு அடியில் தான் போய் உக்காந்துருக்கோம். அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி இதை வச்சு விட்டுடலாம். இந்த பேஸ்ட் தடவின ஒரு ஷீட்டில் மட்டும் கொஞ்சம் அதிகமான அளவு போராக்ஸ் பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கும். அந்த போராக்ஸ் பவுட்ரை கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் போட்டு நல்லா பால் மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. இதை எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த இடத்துல எலி கண்டிப்பாக இந்த பக்கமாக தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுதோ அந்த இடத்துல
இந்த பாலை அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா எலிகள் வந்து அந்த பக்கமாக வரும்போது எப்படியும் அந்த பேப்பரை கடிக்காமல் இருக்காது. அந்த மாதிரி கடிக்கும்போது அதில் தடவி வச்சுருக்கக்கூடிய அந்த போரக்ஸ் பவுடரும் அந்த சாம்பிராணியோட சாம்பலும் அதனுடைய வயிற்றுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதில் மிளகாத்தூளோட வாசம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஏதோ ஒரு தின்பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது கண்டிப்பாக சாப்பிட பார்க்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது அதனுடைய வயிறு பிரச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எலிகள் வந்து நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது. அது வர வழியில் இந்த மாதிரி நம்ம தடவி விட்டுட்டோம்னாலும் அந்த இடத்துல எலிகள் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி செய்யறதுனால கரப்பாம்பூச்சி, பல்லி, எலிகள் தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக கடாயில் மிளகாவை போட்டு வறுக்கும்போது அதனோட நெடி தாங்காமல் நம்மளுக்கு பொறையேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு, நெடிகள் வராமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த மிளகாவை வறுத்து பாருங்கள். நெடி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மிளகாவை சூடு ஆறின பிறகு அந்த ஜாடியில் போட்டு மூடி வைங்க. அப்போவே அந்த மிளகாயில் எந்த ஒரு பூச்சியோ எதுவுமே வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்த மிளகாவை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னாலும் அதுலேருந்து ஏதாவது பூச்சி மாதிரி பறக்க செய்யும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முட்டைகளை வேக வச்சுட்டு அந்த தோலை உரித்து வீணாக தூக்கி கீழே தான் போடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய முட்டை தோலை எடுத்து காய வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதனால் மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து ஷார்ப்பாகும். இந்த முட்டை ஓட்டில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. இது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸுக்கு ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கும் இதை நம்ம ஏதாவது ஒரு பொரியல், குழம்பு இந்த மாதிரி வகையில் சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் 1 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் சேர்க்கணும். நிறைய அளவு சேர்த்துடக்கூடாது. பாயில் பண்ணுற முட்டையில் மட்டும் செய்கிறது இல்லாமல் பாயில் பண்ணாமல் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதில் கூட அந்த முட்டையை கூட கழுவிட்டு அந்த முட்டை ஓட்டை கழுவிட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஃபுட் ஐட்டத்தில் கலந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டோட பெட்டுங்களுக்கும் இந்த கால்சியம் சத்து முழுமையாக போகிறதுக்கு இந்த முட்டைத்தோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம நெத்தியில் வைக்கக்கூடிய குங்குமம் நம்ம வெளியில் எங்கன்னா போனோம்னா காற்றுலையோ இல்லை நம்மளுடைய கைப்பட்டோ கலைஞ்சி போயிடும். அந்த மாதிரி கலையாமல் இருக்கிறதுக்கு நாள் ஃபுல்லாக நம்ம நெத்தியில் அந்த குங்குமம் போட்டு இருக்கிற மாதிரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம குங்குமம் வைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சமாக வேஸ்லின் இல்லைன்னா விளக்கெண்ணெயை அந்த இடத்துல தடவி விடலாம். விளக்கெண்ணெய் இல்லைனா கூட நீங்கள் தேங்காய் எண்ணெயை தடவி விட்டுட்டு அது மேலே இந்த குங்குமத்தை வைக்கும்போது நாள் முழுக்க உங்களுக்கு அந்த குங்குமம் போட்டு அலையாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இது மாதிரி வச்சு அனுப்பிச்சோம்னா ஈவினிங் வர வரைக்கும் அவங்களுடைய முகம் வந்து இந்த குங்குமம் போட்டு கலையாமல் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் நாளில் நம்ம சமைச்சு வைக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதில் எறும்பு வரும். அதுக்கு நம்ம அந்த பொருளை வைக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நம்ம முகத்துக்கு போடுற பவுடரை போட்டு நல்லா தடவி விட்டுடுங்க. அது மேலே நீங்கள் சமைச்சி வச்சுருக்கக்கூடிய பொருள், சாதம், பால் இதெல்லாம் இறக்கி வச்சிங்கன்னா அதை சுற்றி எறும்பும் ஏறாது. அந்த பொருளுக்குள்ளே எறும்பு போகவும் போகாது. நான் இப்போ பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாலில் எங்கே வச்சாலும் எறும்பு வருது. அப்படி இல்லைன்னா பாலுக்கு அடியில் தண்ணி வைக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு எறும்பு அந்த பாலுக்குள்ளே இறங்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பருப்புகள்லாம் வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கக்கூடிய பருப்புகளில் கொஞ்ச நாட்கள்லேயே அதில் புழு, வண்டு இதெல்லாம் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதில் இந்த பிரியாணி இலையை வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நாள் கணக்காக அதில் வண்டு, பூச்சி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த பருப்புகளை எடுக்கும்போது அதில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கிரேவிலாம் செஞ்ச பிறகு அந்த முக்கியமாக கறிக்குழம்புலாம் செஞ்ச பிறகு அந்த கடாயில் இந்த மாதிரி கிரேவி ஒட்டிகிட்ருக்கோம். அந்த கிரேவியை இருக்கிற அந்த கடாயை கழுவுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த கிரேவியை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு மனசு வராது. அதுக்கு நம்ம வீட்டில் மீதமாக இருக்கக்கூடிய இட்லியோ இல்லை
சாதமும் இருந்தால் அந்த கிரேவியை நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேவியை நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த வாணலை கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தண்ணி செலவும் ரொம்பவே கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.